ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். விவாதக்களத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது நாம் ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கும்போது அந்த நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் அந்த 70 mm திரை மட்டும்தான், இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அந்த இருட்டுல திரையில தோன்ற ஒரு பிம்பத்தை நாம ரசிக்கிறோம், அவர் செய்யற சாகசங்களை கொண்டாடுறோம். கரெக்ட். ஆனா அந்த திரை விலகி திரையில பார்த்த அதே பிம்பம் நம் நிஜ வாழ்க்கையில, அதுவும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வரும்போது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. அந்த மாயை எங்கே முடிகிறது, நிஜம் எங்கே தொடங்குகிறது? இதுதான் இன்னைக்கு நாம அலசப்போகும் மையப்பொருள். தரப்பட்டுள்ள மூலப்பொருளிலிருந்து இந்த விவாதம் எழுகிறது. தமிழக அரசியல்ல குறிப்பா இந்த சமீபத்திய அரசியல் பிரவேசங்களை வச்சு பார்க்கும்போது இந்த கேள்வி ரொம்பவே அவசியமாகிறது. ஆமா, ஒரு பிரபல நடிகரோட அரசியல் வருகையும் அவரை சுற்றியுள்ள அந்த கண்மூடித்தனமான ரசிகர் விசுவாசமும் மக்களின் சுதந்திர சிந்தனையை அழிக்கும் ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் சூழ்ச்சியா, அல்லது இது காலம் காலமா நடந்து வரும் ஒரு சாதாரண பிம்ப கட்டமைப்பா? இதுதான் கேள்வி. சரியா சொன்னீங்க. உங்க நிலைப்பாடு என்ன இதுல? நான் இத ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டிலிருந்து அணுகுகிறேன். அதாவது திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமா வச்சு உருவாக்கப்படும் இந்த அரசியல் நகர்வு மக்களின் தர்க்க ரீதியான சிந்தனையை மழுங்கடிக்குது. அவங்கள சிந்திக்கும் திறனற்ற ஜாம்பிகளாக மாற்றுவதோடு ஒட்டுமொத்த சமூக பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலா அமைகிறது என்பதுதான் எனது வாதம். நான் இதை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்துல பார்க்கறேன். தீவிர ரசிகர் மனநிலை எப்போதுமே சமூகத்திற்கு சவாலானதுதான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதுல மாற்று கருத்தில்ல. ஆனா ஒரு நடிகரோட அரசியல் பிரவேசத்தை மனித குலத்தையே அடிமைப்படுத்த நினைக்கும் ஒரு பொம்மை அரசியல் என்றோ அல்லது ஏதோ ஒரு பெருஞ்சதி என்றோ வரையறுப்பது நவீன அரசியலோட யதார்த்தங்களை ரொம்ப மிகைப்படுத்தி பார்க்கும் ஒரு கற்பனைவாதம்னு நான் சொல்லுவேன். கற்பனைவாதமா? ஆமா, அரசியல் என்பது ஒரு அறிவியல். அதுல பிம்பம் கட்டமைக்கப்படுவதும் மக்களின் உணர்வுகளை ஒருங்கிணைப்பதும் பல தசாப்தங்களாக தமிழகத்துல இயங்கி வர அடையாள அரசியலோட நீட்சி மட்டுமே. இதை ஒரு கொடூரமான சதிவலையா பார்ப்பதை என்னால் ஏற்க முடியாது. பாத்தீங்கன்னா அந்த யதார்த்தம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாதத்தை ஒரு மிகச்சரியான உதாரணத்தோட தொடங்கலான்னு இருக்கேன். மூலப்பொருள்ல சொல்லப்படுற மாதிரி திரைக்கடத்துல வர தினேஷ்குமார் கதாபாத்திரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த படத்துல வர இளைஞர் கதாபாத்திரம் அதேதான். அந்த படத்துல என்ன நடக்கும்? ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு இளைஞனை ஒரு புதிய ஆற்றலாக, மாற்று தலைமையாக பின்னணியிலிருந்து திட்டமிட்டு உருவாக்குவார்கள். திரையில அந்த தலைவனுக்காக மக்கள் உணர்ச்சி வசப்படுவதையும் தொண்டர்கள் அடிவாங்குவதையும் நாம் பார்த்தோம். அது ஒரு சினிமா கதை. சரி. ஆனா இன்னைக்கு அந்த மாயை அச்சுப்பிசுகாமல் நிஜமாக்கப்படுவதை நாம் கண்முன்னாடி பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தின் மூலம் பல வருடங்களா ஏழைகளுக்கு சோறு போட்டதும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்ததும் ஏதோ திடீர் சமூக அக்கறையால் தற்செயலாக நடந்த நிகழ்வுகள் அல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு பிராண்டை எப்படி மார்க்கெட்டிங் செய்வார்களோ அதே போல வரப்போகும் தேர்தலுக்காக முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு வியாபார உத்தி இது. இதை ஒரு பிசினஸ் மாடல் என்று சொல்வதுதான் சரியா இருக்கும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது போல இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் நகர்வுதான் என்பதில் எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல்ல திட்டமிடுதல் என்பது எப்படி ஒரு குற்றமாக மாறும்? நான் அதை குற்றம்னு இருங்க. ஒரு அரசியல் இயக்கம் சமூக பணிகளை செய்து மக்களை சென்றடைவது ஒரு அடிப்படையான மிக அவசியமான அரசியல் உத்தி இல்லையா? ஒரு தலைவர் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் ஒரு நல்லெண்ணத்தை உருவாக்குவதை எப்படி ஒரு வியாபார உத்தி என்று கொச்சைப்படுத்த முடியும்? வியாபார உத்தின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதோட பின்னணி கட்டமைப்பு. அதைவிட முக்கியமா வெறும் ரசிகர்களின் முதிர்ச்சியற்ற தன்மையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான அரசியல் நகர்வை மதிப்பிடுவது ஒரு தர்க்கப்பிழை. தமிழக அரசியலோட வரலாற்றை சற்று பின்னோக்கி பாருங்களேன். எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா போன்றோரின் வரலாற்றை பார்த்தால் திரைக்கவர்ச்சியும் தங்களை ஆளுமைகளாக முன்னிறுத்திக் கொள்ளும் உத்தியும் இங்கு புதிதல்ல. எம்ஜிஆர் மலையாள பின்னணியை கொண்டவராகவும் ஜெயலலிதா கர்நாடக பின்னணியை கொண்டவராகவும் இருந்தாலும் அவர்கள் தங்களை தமிழர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு வெற்றிகரமான அரசியல் தலைவர்களாக மாறினார்கள். சரியா? எனவே திரை கவர்ச்சியை பயன்படுத்தி மக்கள் செல்வாக்கை பெறுவது ஒரு நிரூபிக்கப்பட்ட அரசியல் வழிமுறை. ஆனா
அது இதை ஒரு ஆபத்தான மனிதரின் கொடூரமான சதி என்றோ அல்லது மேலிடத்த உத்தரவுகளை செயல்படுத்தும் கைப்பாவை என்றோ சொல்வது கள யதார்த்தத்தை உணராத ஒரு வாதம்னு நான் பதிவு செய்றேன். நீங்க சொல்லும் அந்த வரலாற்று ஒப்புமையை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அன்றைய எம்ஜிஆர் கால அரசியலுக்கும் இன்றைய டிஜிட்டல் யுக அரசியலுக்கும் மிக ஆபத்தான வேறுபாடு உள்ளது. அதுதான் இந்த ரசிகர் உளவியலும் அது சமூகத்தின் மீது செலுத்தும் வன்முறையான தாக்கமும். வன்முறையான தாக்கமும் எதை சொல்றீங்க? இப்போ எம்ஜிஆர் ரசிகர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள், அது வேற. ஆனா இன்று எடப்பது ஒருவிதமான உளவியல் அடிமைத்தனம். இன்று சமூக ஊடகங்களில் என்ன நடக்கிறது என்று பாருங்க. யாராவது ஒரு மாற்று கருத்து கூறினால், ஒரு சிறு விமர்சனத்தை முன்வைத்தால் அவர்களை உடனடியாக வசைப்பாடுவது, மூர்க்கமாக தாக்குவது, உருவக்கேலி செய்வது என்பது இந்த ரசிகர்களின் அன்றாட வாடிக்கையாகிவிட்டது. இது ரொம்ப மோசமான விஷயம்தான். ஆமா, ஒரு கருத்தை தர்க்கரீதியாக எதிர்கொள்ளும் திறனே இவர்களுக்கு கிடையாது. இது ஒரு சாதாரண மாஸ் மென்டாலிட்டி அல்ல, இது ஒரு ஆபத்தான கல்ட்டு மனநிலை. தங்களுக்கு பிடித்த நடிகரை காண வேண்டும் என்பதற்காக ஒரு பொது தண்ணீர் தொட்டியை உடைத்து உள்ளே செல்வது, மின்கம்பத்தில் ஏறுவது, பைக்குகளில் பின்னால் சென்று விபத்தில் சிக்குவது, இதை நாம் எப்படி பார்ப்பது? அது அவங்களோட முதிர்ச்சியின்மை. இது ஒரு கட்டமைப்பு இல்லாத சுய சிந்தனை அற்ற பைத்தியக்காரத்தனம் அல்லவா? இதைத்தான் நான் ஜாம்பிகள் என்று குறிப்பிடுகிறேன். மூலப்பொருள் சுட்டிக்காட்டுற மாதிரி, ஒருவேளை ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால், இந்த விரக்தி ஒட்டுமொத்தமாக இணைந்து மிகப்பெரிய வன்முறையையோ அல்லது சமூக பதற்றத்தையோ உருவாக்க அதிக வாய்ப்புள்ளது. அப்படி நடக்கும்னு நீங்க எப்படி உறுதியா நம்புறீங்க? ஏனென்றால் இவர்கள் தர்க்கத்தை நம்பும் அரசியல் தொண்டர்கள் அல்ல, திரையில் தோன்றும் ஒரு பிம்பத்தை கண்மூடித்தனமாக நம்பும் ஒரு ஆபத்தான கூட்டம். நீங்க இந்த ரசிகர் வன்முறையை பற்றி சொல்வது முக்கியமான புள்ளி. அந்த தீவிர மனநிலை ஆரோக்கியமானது அல்ல என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் கேட்பது என்னவென்றால், ஒரு சிறு குழுவின் அதீத உணர்ச்சி வசப்படுதலை வைச்சு ஒட்டுமொத்த இயக்கத்தின் நிலைப்பாட்டையும் அதன் தலைவரின் நோக்கத்தையும் நாம் எப்படி அளவிட முடியும்? சிறு குழுன்னு அதை சுருக்கிட முடியாது. ஒரு பெரிய ஆளுமைக்கும், அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, இது போன்ற உணர்ச்சி வசப்படும் தீவிர ரசிகர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கோயிலுக்குச் சென்று அமைதியாக தியானம் செய்வதற்கு பதிலாக அங்கே சென்று தளபதி என கத்துவது நிச்சயமாக அவர்களுடைய அறியாமைதான். நான் இல்லேன்னு சொல்லல, அது முதிர்ச்சியின்மை. கண்டிப்பா. ஆனா இந்த முதிர்ச்சியின்மை எப்படி அந்த தலைவனோட கொடூரமான மனநிலைக்கு சான்றாக மாறும்? ஒரு அரசியல் தலைவன் பார்ப்பதற்கு அமைதியாக இருக்கிறான் என்பதற்காகவே அவன் உள்ளே கொடூரமான சதித்திட்டங்களை வைத்திருக்கிறான் என்று எந்த அடிப்படையில் நாம் முடிவு செய்ய முடியும்? அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. ஒண்டர்கள் உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பதாலேயே தலைவனை ஆபத்தானவன் என்று முத்திரை குத்துவது தர்க்கரீதியாக எடுபடாது. உளவியல் ரீதியாக பார்த்தால் இந்த இளைஞர்கள் தங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள். தங்களுக்கு கிடைக்காத வெற்றியை தங்களுக்கு பிடித்த ஒரு நாயகன் அடைவதை பார்த்து தங்களின் சொந்த வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். இது ஒரு சமூக பிரச்சனை. இதை அந்த தனிநபரின் சதித்திட்டமாக பார்ப்பது நியாயமல்ல. அந்த தலைவனின் நம்பகத்தன்மையையும் அதற்கான ஆதாரங்களையும் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய சரியான தருணம் இதுதான். ஏன் அவர் ஆபத்தான மனநிலையை கொண்டிருக்கலாம் என்பதற்கு பல தரவுகள் மூலப்பொருள்ல இருக்கு. இது வெறும் அடையாள அரசியல் என்று நம்மால கடந்து செல்ல முடியாது. என்ன தரவுகள்? ஒரு தலைவனின் உண்மைத்தன்மை எப்போது வெளிப்படும்? ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வைத்துதான். பல ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை தமிழர்கள் போர் உச்சத்துல இருந்தபோது கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் சக நடிகரான சிம்பு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்த நிலையில் இவர் வெறும் 500 ரூபாயை அதுவும் தனது உதவியாளர் மூலம் வழங்கினார் என்ற தகவல் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இது பணத்தின் அளவை பற்றிய பிரச்சனை அல்ல, இது அந்த நேரத்தில் அவர் வெளிப்படுத்திய அலட்சியம் மற்றும் அக்கறையின்மையை பற்றியது. ஆனா அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்து ஈழத்தமிழர்களுக்காக எந்த ஒரு காத்திரமான குரலும் கொடுக்காத, அதற்காக செயல்படாத ஒருவர் இன்று மேடையில் ஏறி தன்னை பச்சை தமிழன் என்று காட்டிக்கொள்வது எவ்வளவு பெரிய முரண்பாடு! தாய்வழி பின்னணியில் கர்நாடக வேர்களைக் கொண்டிருந்து ஆரம்ப காலத்தில் மேடைகளில் தடையின்றி தமிழ் பேசவே சிரமப்பட்ட ஒருவர் இப்போது திரையில் ஆளப்போரான் தமிழன் என்று பாடி தன்னை தமிழர்களின் ஏகபோக பிரதிநிதியாக கட்டமைப்பது வெறும் அடையாள அரசியல் அல்ல. பாத்தீங்கன்னா, இருங்க, நான் இதை முடிச்சிடுறேன். அது முழுக்க முழுக்க வாக்குகளை குறிவைத்த ஒரு போலியான வியாபாரம். அது மட்டுமின்றி பவன் கல்யாணை பின்பற்றும் உத்தியை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஆந்திரா தேர்தலுக்கு முன்பு பவன் கல்யாண் முருகன் கோவிலுக்கு போனார். இப்போது இவர் சீரடிக்கு செல்கிறார். அது அவரோட தனிப்பட்ட நம்பிக்கை.
ஒரு தனித்துவமான அரசியல் சித்தாந்தம் இல்லாமல் மேலிருந்து வரும் அரசியல் ஆலோசகர்களின் இன்ஸ்ட்ரக்ஷன்களை அப்படியே திரையில் காட்டும் ஒரு பொம்மையாக இவர் செயல்படுகிறார் என்பது அப்பட்டமாக தெரியவில்லையா? நீங்க முன்வைக்கும் இந்த முரண்பாடுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அடையாள அரசியலையும் நம்பகத்தன்மையையும் நாம் இவ்வளவு மேலோட்டமாக பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறேன். முதலில் அந்த 500 ரூபாய் விவகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சரி, அது ஒரு தனிப்பட்ட தொண்டு சார்ந்த விஷயம். அந்த ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருவரின் முழு அரசியல் நோக்கத்தையும் எடைபோவது எப்படி சரியாக இருக்கும்? அரசியல் என்பது ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி. அடையாளங்களை பொறுத்தவரை திராவிட அரசியலிலும் சரி, தேசிய அரசியலிலும் சரி, ஒரு தலைவரின் உயிரியல் பூர்வீகத்தை விட அவர்கள் தங்களை எப்படி மக்களுடன் உளவியல் ரீதியாக இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆனா மொழி பின்னணி, அதாவது வேற்றுமொழி கலப்பு, அதாவது இவருக்கு தெலுங்கு பின்னணி இருக்கிறது, கன்னட பின்னணி இருக்கிறது, மலையாள பின்னணி இருக்கிறது என்ற பேசி மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துவதே உண்மையான மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் ஒரு உத்தி அல்லவா? தூய தமிழர்கள் என்ற வாதம் இன்று அடிமட்ட மக்கள் சந்திக்கும் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சனைகளை முற்றிலுமாக மறைத்து விடுகிறது. நான் தூய தமிழ் வாதத்தை முன்வைக்கல, அவரோட முரண்பாட்ட சொல்றேன். ஒரு மனிதர் தன்னை தமிழராக உணர்ந்து தமிழ் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க நினைக்கும்போது அவருடைய தாத்தா எந்த மொழியை பேசினார் என்று கேட்பது பிற்போக்குத்தனம். மேலும் பவன் கல்யாண் அல்லது வேறு ஒருவரை பின்பற்றுகிறார், ஆலோசகர்கள் சொல்வதை கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டு ஒரு மேம்போக்கான விமர்சனம். ஏன் அப்படி சொல்றீங்க? இன்று எந்த ஒரு நவீன அரசியல் கட்சியும் ஐபேக் போன்ற அரசியல் ஆலோசகர்கள் இல்லாமல் இயங்குவதில்லை. ஒரு நடிகருக்கு எப்படி இயக்குனரின் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறதோ அதேபோல ஒரு புதிய அரசியல் கட்சிக்கு தரவுகளை சேகரிக்கவும் வியூகங்களை வகுக்கவும் ஆலோசகர்களின் வழிகாட்டுதல் தேவை. அதை கைப்பாவை என்றோ மேலிடத்து பொம்மை என்றோ கொச்சைப்படுத்துவது யதார்த்த அரசியலுக்கு புறம்பானது. இது வெறும் வழிகாட்டுதல் என்றால் நான் இதை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் இது வழிகாட்டுதல் அல்ல. இது மனிதனின் சுயசிந்தனையை அழிக்கும் ஒரு முழுமையான மூளைச்சலவை கட்டமைப்பு. நான் இந்த விவாதத்தை தத்துவார்த்தமான ஒரு ஆழமான தளத்திற்கு நகர்த்துகிறேன். சொல்லுங்க. இன்று நாம் எதிர்கொள்ளும் மிக முக்கியமான பிரச்சனை இதுதான். மக்கள் தங்கள் தனிமனித சுதந்திரத்தையும் கேள்வி கேட்கும் திறனையும் முழுமையாக இழந்து வருகிறார்கள். நான் எதையும் சிந்திக்க வேண்டாம், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான அடிமை மனநிலைக்கு, ஒரு ஒன் வேர்ல்ட் கவர்ன்மெண்ட் மாதிரியான சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் தள்ளப்படுகிறார்கள். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், இது ரொம்ப இத ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்லலாம். மூலப்பொருள்ல சொல்ற மாதிரி ஆதாம் ஏவாள் கதையை நாம் அறிவோம். அந்த ஆப்பிளை சாப்பிட்ட பிறகுதான் மனிதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சிந்தனைதான் அறிவியலையும் நாகரிக வளர்ச்சியையும் நமக்கு கொடுத்தது. ஆனால் அந்த வளர்ச்சி இன்று என்னவாகியிருக்கிறது? நாம் இயற்கையை முழுமையாக அழித்து இன்னும் சில வருடங்களில், அதாவது 2050இல் தூய்மையான காற்றே இல்லாத ஒரு உலகமாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷம். அதே போலதான் சிந்தனை என்ற சுதந்திரத்தை பெற்ற மனிதன் இன்று அதை தவறாகப் பயன்படுத்தி எதை நிஜம் என்று கூட பகுத்தறிய முடியாமல் இந்த திரைக்கவர்ச்சி அரசியலுக்கு தன்னை அடிமையாக ஒப்படைக்கிறான். மக்கள் தங்கள் சுயசிந்தனையை இழந்து, கேள்வி கேட்கும் திறனை இழந்து, ஒரு பிம்பத்தின் கீழ் தங்களை அறியாமலேயே அடிமைகளாக ஒப்படைக்கிறார்கள். இது வெறும் தேர்தல் அரசியல் அல்ல, இது மனித மனங்களை ஆக்கிரமிக்கும் ஒரு வன்கொடுமை. இந்த இடத்தில் நான் சற்று குறுக்கிட விரும்புகிறேன். நாம் சற்று நிதானமாக சிந்திக்க வேண்டும். உங்கள் வாதங்களில் இருக்கும் தத்துவார்த்தமான கோபத்தை என்னால் உணர முடிகிறது. மனிதன் சிந்திக்க வேண்டும் என்ற உங்கள் எதிர்பார்ப்பை நான் மதிக்கிறேன். ஆனால் இந்த வாதம் ஒரு மிகப்பெரிய ஓவர் எக்ஸ்ட்ராபுலேஷன், அதாவது மிகையான தர்க்கம் என்றுதான் நான் சொல்வேன். மிகையான தர்க்கமா? எப்படி? ஒரு மாநிலத்தின் சாதாரண தேர்தல் அரசியலையும் சினிமா ரசிகர்களின் அதீத ஈடுபாட்டையும் கொண்டு போய் பிரபஞ்ச விதிகள், ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சி, மனித நாகரிகத்தின் அழிவு போன்றவற்றோடு முடிச்சு போவது வாதத்தின் கூர்மையை குறைக்கிறது. இதை பிரித்து பார்க்க வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தமிழில் கும்பாபிஷேகம் செய்யப்படுவதை வரலாற்று பின்னணியோடு இணைத்து பேசுவது தர்க்க ரீதியானது. அது ஒரு சமூகத்தின் உரிமை சார்ந்த விவாதம். ஆமா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கு பின்னால் சில இளைஞர்கள் கத்திக்கொண்டு செல்கிறார்கள் என்று கூறுவது, மனித குலத்தையே அடிமைப்படுத்தும் பெருஞ்சதி நடக்கிறது என்று கூறுவது அதீத கற்பனை. விலங்குகளுக்கு இயற்கையாகவே அவற்றின் சூழல் குறித்த அறிவிருப்பது போல மனிதர்களுக்கும் தங்களின் தேவைகள் என்ன என்று தெரியும்.
மனிதர்கள் ஒரு சமுதாயமாக வாழும்போது அவர்களுக்கு ஒரு நாயகன் தேவைப்படுகிறான், சில கட்டமைப்புகள் தேவைப்படுகின்றன. அந்த கட்டமைப்புகளை நோக்கிய மக்களின் நகர்வை பிரபஞ்ச சதி என்று சொல்வதை நான் அறிவுபூர்வமான வாதமாக ஏற்க மறுக்கிறேன். அந்த தர்க்கத்தை நீங்கள் மிகையானது என்று மறுக்கலாம், ஆனால் அந்த தர்க்கம் சுட்டிக்காட்டும் அடிப்படை அபாயத்தை உங்களால் மறுக்க முடியுமா? அந்த அபாயம் என்னவென்றால், ஒரு காலத்தில் அதிக அரசியல் தெளிவும் சுய சிந்தனையும் கொண்ட சமூகமாக தமிழகம் இருந்தது. எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவரை மேடையில் கேள்வி கேட்கும் திராணியோடு மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று என்ன மாறிவிட்டது என்கிறீர்கள்? சிந்திக்காத, கேள்வி கேட்கத் தெரியாத ஒரு கூட்டத்தை வைத்து தங்களின் அதிகார சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த நினைக்கும் அரசியல் வியாபாரிகளின் பிடிக்குள் நாம் மெல்ல மெல்ல சிக்கிக் கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நான் மக்களின் அறியாமை என்கிறேன். நீங்கள் ஒரு தர்க்கரீதியான கேள்வியை கேட்டால் அதை தர்க்கத்தால் எதிர்கொள்ளத் தெரியாமல் முகநூலிலும் ட்விட்டரிலும் வசைபாடும் இந்த இளைஞர்கள் கூட்டம்தான் நாளைய சமுதாயத்தை வழிநடத்தப் போகிறது என்றால் அந்த சமுதாயத்தின் இருப்பு எவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக மாறும். இது ஜனநாயகம் கிடையாது. அந்த அபாயத்தை, அதாவது கண்மூடித்தனமான விசுவாசம் என்ற அபாயத்தை நான் சற்றும் மறுக்கவில்லை. கண்மூடித்தனமான பக்தி என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரி என்பதை நாம் இருவருமே ஏற்றுக்கொள்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரியா சொன்னீங்க. ஒரு தலைவன் ஜெயித்தால் நாமே ஜெயித்தது போலவும், அவன் தோற்றால் நம் வாழ்க்கையே முடிந்துவிட்டது போலவும் நினைக்கும் மனநிலை நிச்சயம் ஒரு முதிர்ச்சியற்ற சமூகத்தின் வெளிப்பாடுதான். ஆனால் இதற்கான தீர்வை நாம் எங்கே தேடுகிறோம் என்பதுதான் என் கேள்வி. ஒரு தனிமனிதனை அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கத்தை கொடூரமான சதி வலையாக சித்தரிப்பதன் மூலம் நாம் இந்த இளைஞர்களை திருத்திவிட முடியுமா? அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நிச்சயம் திருத்த முடியாது. மாறாக மாற்று அரசியலை, கொள்கை ரீதியான அரசியலை அவர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சியை உருவாக்குவதுதான் சமூகத்தின் கடமையே தவிர வருபவர்களை எல்லாம் ஒரு சதிகாரர்கள் என்று முத்திரை குத்துவது ஒரு அறிவுஜீவித்தனமான தப்பித்தல் மட்டுமே. கொள்கை ரீதியான அரசியல் ஒருபோதும் திரைக்கவர்ச்சிக்கு ஈடாகாது என்பதுதான் இன்றைய கசப்பான யதார்த்தம். மக்கள் எளிதில் கவர்ச்சிக்கு பழியாகி விடுகிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்பது திரையில் 2 மணி நேரம் வித்தையை காட்டிவிட்டு 150 ரூபாய் டிக்கெட்டோடு முடிந்து போகும் ஒரு கேளிக்கை அல்ல. அது மக்களின் வாழ்வாதாரம். உண்மைதான். அடுத்த 5 வருடங்கள் மக்களின் ஜாதகத்தை நிர்ணயிக்கும் மிகப்பெரிய அதிகாரம். அதை ஒரு மாய பிம்பத்திடம், எந்த ஒரு தெளிவான அரசியல் கொள்கையும் இல்லாத ஒரு நபரிடம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று முழுமையாக நம்பிக் கொடுப்பது எவ்வளவு பெரிய சமூக முட்டாள்தனம். அதனால்தான் சிந்திக்கும் திறனை இழக்கும் சமுதாயம் ஒரு நிரந்தர அடிமையாக மாறும் என்று நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். அரசியல் என்பது மக்களின் வாழ்வாதாரம் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வருபவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் என்னவாக இருக்க வேண்டும்? வெறும் மொழியியல் அடையாளமா? அல்லது ஒரு காலத்தில் சரியாக தமிழ் பேசத் தெரியாமல் இருந்து இன்று தமிழனாக அடையாளப்படுத்திக் கொள்வதா? அது நம்பகத்தன்மை சார்ந்த விஷயம். ஒரு அரசியல் தலைவன் தன்னை மக்களுடன் எப்படி இணைத்துக் கொள்கிறான், அவனது திட்டங்கள் என்ன, அவன் எந்த வகையான நிர்வாகத்தை கொடுக்கப் போகிறான் என்பதை விடுத்து அவனது வேர்களை தோண்டி பார்ப்பதும் அவனுடைய ஆலோசகர்களை வைத்து அவனை குறைகூறுவதும் உண்மையான ஜனநாயகமாகாது. நீங்கள் சொல்லும் அந்த பொம்மைவாதமே அடிப்படையில் முரண்பாடானது. இப்படி எந்த ஒரு புதிய தலைவரும் தற்போதைய அரசியல் சூழலுக்கு ஏற்ப சில சமரசங்களை செய்து கொள்வார்கள். சில நவீன உத்திகளை கையாளதான் செய்வார்கள். அது பிழைப்புவாதம் அல்ல, அது பிராக்டிக்கல் அரசியல். அதை நாம் அதன் போக்கில் விட்டுதான் பார்க்க வேண்டும். தனிமனித சுதந்திரம், சுயசிந்தனை ஆகியவற்றை இழந்து ஒரு திரைக்கவர்ச்சி பிம்பத்தின் கீழ் மக்கள் தங்களை அறியாமலேயே உளவியல் ரீதியாக அடிமைகளாக மாறும் அபாயத்தை நாம் உடனடியாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே எனது இறுதி வாதம். இது வெறும் அதிகார மாற்றம் அல்ல, இது ஒரு சமூகத்தின் அறிவு வீழ்ச்சி. வன்முறை மற்றும் கண்மூடித்தனமான ரசிக மனநிலையின் ஆபத்துகளை, அதிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் அரங்கேறும் வெறுப்பு அரசியலை நானும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த விவாதத்தில் நாம் சந்திக்கும் ஒரு முக்கியமான புள்ளி அதுதான். ஆனால் இதனை மனித குலத்தையே அழிக்கும் ஒரு பெருஞ்சதியாகவோ அல்லது பிரபஞ்ச விதிகளுக்கு எதிரான ஒரு சதித்திட்டமாகவோ அணுகுவது தேவையற்றது. இது காலங்காலமாக தமிழக அரசியலில் நடக்கும் பிம்பக் கட்டமைப்பின்
அடையாள அரசியலின் ஒரு நவீன தொடர்ச்சியே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரு வேறுபட்ட கோணங்களில் முற்றிலும் முரண்பட்ட சிந்தனைகளுடன் இந்த அரசியல் நிகழ்வை நாம் அணுகிய விதம் தமிழக அரசியலில் சினிமா ஏற்படுத்தும் ஆழமான உளவியல் தாக்கங்களை புரிந்து கொள்ள உதவியது என்று நம்புகிறேன். இது ஒரு கட்சியின் தேர்தல் வெற்றி தோல்வி சார்ந்த விவாதம் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனின் சிந்தனை திறன் எப்படி மழுங்கடிக்கப்படுகிறது, ஒரு சமூகம் எப்படி தன்னை அறியாமலேயே ஒரு மாயக்குள் விழுகிறது என்பதற்கான ஒரு விரிவான உளவியல் பகுப்பாய்வு. ஆமா, எந்த ஒரு அரசியல் நகர்வையும் வெறும் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக அணுகுவது மட்டுமே ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். அந்த வகையில் இந்த கலந்துரையாடல் பல புதிய திறப்புகளை வழங்கியுள்ளது. நிச்சயமாக. நாங்கள் இந்த விவாதத்தில் எந்த ஒரு முடிவையும் தீர்ப்பாக உங்கள் மீது திணிக்கப் போவதில்லை. இந்த தரவுகள், உளவியல் வாதங்கள் மற்றும் வரலாற்று பின்னணிகளைக் கொண்டு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது உங்களின் பொறுப்பு. நாம் விவாதத்தின் தொடக்கத்தில் பேசிய அந்த 70 mm திரையை மீண்டும் ஒரு முறை நினைத்துப் பாருங்கள். அந்த திரையில் தோன்றும் வெளிச்சம் நம் வாழ்க்கையின் இருளை விளக்குவதற்காகவா, அல்லது நம் கண்களை கூசச் செய்து நிஜத்தை மறைப்பதற்காகவா? இதற்கான விடை உங்கள் கைகளில் மட்டுமே உள்ளது. மீண்டும் ஒரு ஆழமான விவாதத்தில் சந்திப்போம்.